பாலு என்னம்மா? வண்டியில ஏறு. எங்கம்மா? எதுவுமே கேட்க கூடாது. நான் சொன்னபடி செஞ்சா போதும். பாலு முன்னாடி வந்து உட்காரு. Come on. Hello, Mr. Ramesh. Meet my boyfriend. Oh, I see. Hello, how are you? வாங்க உட்காரலாம். என்னம்மா இது? Please. போதும் போதும், நான் பேசில கிளீன் பண்ணிட்டு வரேன். நீங்களா? வணக்கம் சார். ஆளே அடையாளமே தெரியல. நீங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வராதனால வருமானமே குறைஞ்சு போச்சு சார். ஹோட்டலுக்கா? சரி, இந்த வட்டியை முதல்ல வச்சுக்க. தேங்க்யூ சார். மணி எப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்? என்னால் அப்படி இருக்க முடியாது. தட்ஸ் ஆல். பாலு, என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிரேப் ஜூஸ்ங்க. லவ்லி. கிரேப் ஜூஸ் சார். ஐயோ, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீங்க கூப்பிட்டு மறந்தே போச்சு. போயிட்டு வந்துடுறமா, இல்லன்னா கோச்சுக்குவாரு. சாரி, வந்த வேலைதான் முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் பாலு. ஜூஸ் சாப்பிட்டு போயே. வேண்டாங்க, ரெண்டு நீங்களே குடிங்க. மணி, இந்தா நான் வரேன். நான் எப்படி இங்க வந்தேன்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எழுந்துட்டீங்களாமா? ஏப்பா, நான் எப்படி இந்த ரூம்குள்ள வந்தேன்? கிரேப் ஜூஸ் குடிக்க குடிக்க நீங்க மயங்கி வந்துட்டீங்க. நான் தான் உங்களை கொண்டு இந்த ரூம்ல படுக்க வச்சேன். பாதுகாப்புக்கா இவ்வளவு நேரம் வெளியவே காத்திருந்தேன். அப்படியா? தேங்க்ஸ் அப்பா. நான் வரேன். 1 மணி நேரத்துல 210 ரூபாய் வருமா? ஏமா, இவ்வளவு நேரம் காணாம எங்க போயிருந்த? பார்ட்டில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த போட்டோ பாருங்க. வெரி நைஸ். வெரி குட். பேர் அசோக், ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர்.
பெரிய இடம், ஏராளமான சொத்து இருக்குமா. உன்னை பெண்ணு கேட்டு வந்தாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, எங்க போற? தண்ணி குடிக்க போறேன். இப்பதானே குடிச்சிட்டு வந்த. அடிக்கடி தாக எடுக்குது. வேலையை விட்டு போறதுக்கு இது ஒரு சாக்கு. நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் குடம் நிறைய தண்ணி சொம்பு கொண்டு வச்சிருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சிட்டு சீக்கிரம் வேலையை வந்து பாரு. அதே மணி 11 ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போய் ஏதாவது டீ கீ குடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்து சேருங்க. போங்க. ராமு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வயல்ல வேலை செய்யும் போது பாட்சி இது கட்டிருக்கேன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சு போச்சு. வேலைக்கு வேலை வாங்கிருக்கா தானே. முதல்ல நாம வயல்ல இறங்கிக்கிட்டு வேலைக்காரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வேலை ஒழுங்கா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்கள போங்க போங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் பொழப்பு. உடையவங்க பாக்கலனா ஒரு மனம் கட்டன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்தீங்க? வீட்டுல தண்ணி இல்லையா? இருக்கு, இருந்தாலும் உங்க கையால குடிச்சா தாகம். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தண்ணி அவ்வளவு தாகமா? இருங்க. என்னது? ஐயோ, உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது. கீழே இறங்குங்க. குடத்தோட ஊத்துறேன். இன்னுமா தாகம் தீரல? தம்பி தம்பி, என்னங்கய்யா, நாளைக்கு உங்க தங்கச்சி கல்யாணமா? கல்யாணமா? அதுவும் நாளைக்கா? ஆமாம்மா, நம்ம சமயக்கார சண்முகத்தை சந்தையில பார்த்தேன். அவன் தான் விவரத்தெல்லாம் சொன்னான். அப்பாதான் பிடிவாதக்காரர், கூப்பிடல. தங்கச்சி, நீயாவது அண்ணன் இல்லைன்னா கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு தங்கச்சி பிடிவாதம் பிடிச்சிட்டான். ஆனா அப்பாதான் அவன் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரான். கோவத்துல சொல்லிருப்பாருங்க. புறப்படுங்க, போலாம். முடியாது, அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரில்ல. கூப்பிட்டா தான் போவேன். நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை பெத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு? நல்லா சொன்னம்மா. இங்க பாருங்க, நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாதான் உறவு. அப்பா மேல இருக்கிற கோபத்துக்காக அருமை தங்கச்சியை ஏன் தள்ளி வைக்கிறீங்க? வாங்க, போயிட்டு வந்துடும். அம்மா, ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர நாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்னை வெளியே அனுப்பிட்டார். ஆனா உன்னுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே ஏத்துக்கிட்டு இருப்பார். தம்பி, வயசுல பெரியவன், நான் சொல்றேன், யோசனை பண்ணாம தங்கச்சி கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க. சரி ராமு, ராமு, நாங்க கல்யாணத்துக்கு போறோம். திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய். கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நில்லுடா, போறியே. அப்பா, உன்னால இழந்த கௌரவம் உன் தங்கச்சியால திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த காட்சியை நீ வீட்டுக்குள்ள நின்று பார்க்கறதுக்கு யோகிதை இல்ல, வெளியில நின்னே பாரு. நான் அப்பவே சொல்லல, கேட்டியா? வெளியே இருந்தாவது தான் மக கல்யாணத்தை பாருன்னு சொன்னாரே, அதுல இருந்தாவது தெரிஞ்சுங்க பாசமும் உறவு நெஞ்சில ஒட்டி இருக்குன்னு. இங்க இருந்தே பாப்போம். பொண்ணு அழைச்சிட்டு வாங்க.
ராதா தங்கச்சி ஏன் கீழே வந்துருச்சு? ஒண்ணும் பயப்படாதீங்க. பூ வாசனையும் புகை நாத்தமும் புது பொண்ணுக்கு தலையை சுத்தி இருக்கும். மை காட். மாப்பிள்ள என்னங்க நீங்க மாமனார் ஆக முன்னாடியே தாத்தா ஆக போறீங்க? மாப்பிள்ள என்னங்க சொல்றீங்க? உங்க மக கர்ப்பமா இருக்கு. ராதா அப்பா 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 அப்பா. அம்மா நீ ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா என் குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன். ஆனா எந்த மகையன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சனோ அவ கல்யாணத்துக்கு முன்னையே கர்ப்பமா வந்து என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்கப்பா. இந்த அவமானத்துக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு ராதாவை வாழ வச்சு உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்பா. உடனே வக்கீலுக்கு போன் பண்ணு. என்ன விட்டுடுங்க. நீயா? ஆமாமா. கல்யாண வீட்டுல இருந்து நீங்க வேகமா வெளியேறினதையும் பெண் பிடிச்ச மாதிரி ஓடி வந்ததையும் பார்த்துதான் நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன். பயந்த மாதிரி நடந்து போச்சு. வாங்கம்மா. வரமாட்டேன். பாவி வாழவே கூடாது. என்ன விட்டுடுங்க. முடியாதம்மா. உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக என் உயிரை கொடுத்து அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனீங்க. அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு. அன்னைக்கு பார்த்தா அந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும். ஆல்ரைட், போகட்டும். புறப்படுங்க என்னோட. வேண்டாம். என் வயித்துல வளர்ற கருவுக்கு யாரு காரணம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் தான் சொல்லுங்க. பாலு, இத நான் சொல்லலமா. உங்க வீட்டு உப்பத்தின் இந்த நாக்கு சொல்லுது. உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது. அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா? இது தியாகம் இல்லமா, கடமை. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன். மறுக்காதீங்க.